கிட்டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஒரு நல்ல ட்ரெண்டு, நல்ல ட்ரெண்டு. நாளைக்கு இருந்துச்சு, இல்லை நாளைக்கு இருந்தால் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நாளைக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு விட்டேன். 14,000 கிடச்சதோட விட்டு. மார்க்கெட்டு இந்த சிங்கிளை போய் திரும்பியிருக்கு. கீழே அதோட டார்கெட்டு தான், அது ரீச் ஆயிடுச்சு. மேலே போகுது, அது வயிறை வின் பண்ணி மேலே போகுது. அங்கங்கே ஸ்விங் இருக்குது, அந்த விக்கு இருக்குது, பையர் ஓப்பன் விக்கு இருக்குது, அதில் வந்து திரும்புது. நாளைக்கு பையிங் ப்ரெஷர் வரும். இப்படி வின் பண்ணி இந்த இதையும் வின் பண்ணணும், அப்போ தான் மேலே போவோம். வின் பண்ணிடுவோம். ட்ரெண்டு கொஞ்சம் ட்ரெண்டாக தான். வீக்லியில் எப்படி இருப்போம், வீக்லியில் இறங்கி கிடக்கும். வீக்லியில் திரும்புறக்கு இடம் இல்லாமல் மாதிரிலாம் இருக்குது. இதாட்டம் ஒரு கேண்டில், இதாட்டம் ஒரு செல்லர் ஓப்பன் எதாவது இருந்தால் அப்படி திரும்பும். சரி, டபுள் பாட்டம் போட்டு தான் ஏறுது. எங்கள் நேட்டம் எங்கே போய் திரும்புறக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் ஒரு கீழே ஒரு விக்கு போட்டிருக்கு, அதனால நாளைக்கு மேலே திரும்புறக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த வாரம் எப்படி இருந்தாலும் நம்ம 5 மினிட்ஸில் என்ன நடக்குதோ அதை பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். 5 மினிட்டு கேண்டில் ஓப்பன் ஆகணும், பார்ப்போம். அதான் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். இதுதான் 5 மினிட் கேண்டில். மார்க்கெட் மேலே போகுது. மேலே ஒரு டார்கெட் இருந்தது, அந்த இதுதான் டார்கெட். கீழேருந்து மேலே போகும்போது பையர் ஓப்பன் வந்து ஒரு மார்க்கெட்டை போகக்கூடாது. கீழேருந்து மேலே போச்சுன்னா பையர் ஓப்பன், மேலேருந்து கீழே வரும்போது செல்லர் ஓப்பன். அதில் ஒரு பையாகி தான் போகும். அதை பிரேக் பண்ணி போனால் கீழே இறங்கி தான் அதுக்கப்புறம் போகணும். அது கொஞ்சம் மோசமான இடம். கரெக்டாக இல்லையா போய் திரும்பும். ஏன்னா இவ்வளோ பெரிய பையிங் ப்ரெஷர் போட்டு அதை ரிஜெக்ட் ஆகுது பாருங்க. இது இந்த கேண்டில் க்ரீனாக இருக்கணும், அப்போ இது ரெட்டாக இருந்தால் அப்போ இவ்வளோ தூரம் டார்கெட் வச்சு ஒரு ட்ரேட் எடுத்துருக்கு. அந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆன பிறகு இந்த கேண்டில் வந்த பிறகு இதில் ஒரு ட்ரேடு போட்டேன், சின்ன ட்ரேடு. டார்கெட்டுன்னு இவ்வளோ தூரம், இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அப்புறம் மேலே போகுது. அப்புறம் மேலே போகுது. மார்க்கெட் அந்த பையர் ஓப்பனில் போய் ரிஜெக்ட் ஆகுது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ரேடு கூட எடுக்கலாம். ஒன்றும் நம்ம இதில் இருந்துன்னா இவ்வளோ தூரம் தான் டார்கெட் வைக்கணும். இந்த இதே டார்கெட் கொடுத்துட்டு அதுலேயே டார்கெட் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதில் ஒரு ரெண்டு சும்மா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க அப்படி பண்ணலாம். இப்போ இந்த பையரை, இந்த செல்லரை பையர் வின் பண்ணல, அப்புறம் ஒரு செல்லர் வரான், செல்லரை பையர் வின் பண்ணிட்டான். இதோட டார்கெட்டு இது கொஞ்சம் சின்ன மூமெண்ட்டாக கேட்ச் பண்ணலாம். ஒரு 5 பாயிண்ட். சென்சஸில் கொஞ்சம் நிறையா இருக்கும். மற்றபடி இதுலேருந்து இவ்வளோ தூரம் டார்கெட்டை வச்சு எடுக்கணும் போதும். அப்புறம் இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகுது, அப்புறம் ஒரு செல்லர் வரான், இந்த கேண்டில் அதை வின் பண்ணுது. இந்த வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது ஏதோ ஒரு கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இந்த கேண்டில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டா கூட அப்புறம் எடுக்கலாம் என்ட்ரி. நான் இந்த கேண்டில் முடிஞ்ச போது பெருசாக உள்ளே வரல, இந்த இதுக்குள்ளே வரல, ரிஜெக்ட் தான் போட்டுன்னு உடனே என்ட்ரி எடுத்துட்டேன். எப்படியும் மார்க்கெட்டு இந்த இதை ரிஜெக்ட் பண்ணும்போதே எப்படியும் மார்க்கெட்டு கீழே தான் போவோம் அப்படின்னு ஒரு என்ட்ரி போட்டேன். நல்ல என்ட்ரி.
நல்லா ஃபாஸ்ட்டாக இறங்கிச்சு, நல்ல ப்ராஃபிட் ஒரு 14,000 கிடச்சி. அதோட போட்டு கீழ் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு விட்டுட்டேன். இந்த இந்தியன் மார்க்கெட்டு அவ்வளோதான், ஒரு ட்ரேடு எடுத்து நவல்றது தான் பெஸ்ட்டு பார்த்துடுங்க. வேறு அதுலேயே இருந்தே இருக்க முடியாது. ஏன்னா ஃபாரஸ்ட் மார்க்கெட்டு எக்ஸனத்தில் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். அது மூமெண்ட்டாக அது எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு எடுத்து திரும்ப அதே இடத்துல வந்து பை ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சூப்பராக நல்ல நல்ல டார்கெட் ரீச் ஆகுது. அந்த டார்கெட் ரீச் ஆகிறதும் நல்ல பெரிய மூமெண்டமாக இருக்குது. கண்டினியூவாக போகுது பார்த்துடும். நான் சும்மா ட்ரெமோ ட்ரேடு பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி பார்த்தோம்னால அங்கங்கே லைன் போட்டு எடுத்துக்கிட்டு இருப்போம். அது கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. அது நல்லா ஒர்க் ஆகுது. எக்ஸ்என்எஸ்க்குலாம் இந்த கோல்டு மார்க்கெலாம் நல்லா ஒர்க் ஆகுது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது இந்த கேண்டில் முடிஞ்சோன்னே என்ட்ரி. அப்புறம் எப்போ எக்ஸிட் பண்ணோன்னா செல்லரை வின் பண்ணால் நம்ம வின் பண்ணலாம். இந்த செல்லரை பையர் வின் பண்ணால் நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். இதில் வின் பண்ணல. இதில் ஒரு பையர் வந்திருக்கான். இதில் ஒரு பையர் வந்திருக்கான். ஆனால் இந்த செல்லரை வின் பண்ணல. திரும்ப கீழே இறங்குது. இதில் ஒரு பையர் வரோம், செல்லரை வின் பண்ண முடியல. இது ஒரு பையர் வரோம், செல்லரை வின் பண்ண முடியல. அப்படி அதுக்குள்ளேயே மூமெண்ட் நடக்கும். இந்த இதை வின் பண்ணி க்ளோஸ் கொடுத்தோம்னா அப்போ எக்ஸிட் பண்ணலாம். மேடம் நம்ம இவ்வளோ தூரம் இருக்கிறது நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஹோல்டு பண்ணோன்னா அப்படி பண்ணலாம். நான் டக்குன்னு எக்ஸிட் பண்ணி ரொம்ப தூரம் அது ப்ராஃபிட் வரும்போது வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்தாலும் நம்ம ப்ராஃபிட்டும் நிறைய கிடச்சிருக்கு. என்னன்னு தெரியல. அப்புறம் எப்படி நிறைய போகுது. இதில் இந்த பையர் இந்த செல்லர் நல்லா வின் பண்ணுறோம். அப்புறம் திரும்ப கீழே இறங்குது. இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணுறோம். இது ஒரு டார்கெட். அதுதான் டார்கெட். ஏன்னா மேலே 2 வீக் இருந்தால் அதை பிரேக் பண்ணாது. ஒரு வீக்குன்னா கூட கொஞ்சம் சமாளிக்கும். 2 வீக்குன்னா அந்த இடத்த பிரேக் பண்ணால் அந்த இடத்த போய் டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து இறங்கி திரும்ப போனோம். அப்போ தான் அதை உடச்சி மேலே போவோம். ஒரு டைமில் போகும்போதே உடச்சிட்டாரு. அப்போ கீழே இறங்குது. அப்போ ரிஜெக்ட் ஆகுது. திரும்ப உள்ள வருது. அது அப்படியே கீழே போயிடுச்சு. திரும்ப இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான். இதோட டார்கெட் இவ்வளோதான். மார்க்கெட்டு என்ன செய்யும் அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். நமக்கு இங்கேருந்து போனால் அவ்வளோ தூரம் போவோம், அவ்வளோதான். அது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணி இல்லாமல் லாஸ் பண்ணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னா எதனால் லாஸ் ஆகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. திரும்ப இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான். இது டார்கெட்டு. திரும்ப உள்ளே போகுது. ஒரு பையர் வரான். இது டார்கெட்டு. இது அடுத்த ஒரு செல்லர் வரான். அப்போ இந்த கேண்டில் இந்த பையர் வந்து ரிஜெக்ட் ஆகுது. இந்த பையர் வந்து மேலே போயிருக்கணும். அப்போ மேலே போயிருப்பான். ஒரு டபுள் பாட்டம் மாதிரி மேலே போயிருப்பான். ஆனால் இதில் போய் ரிஜெக்ட் ஆகுது. அதை இந்த செல்லர் வின் பண்ணுறான். இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே இது ஒரு டார்கெட்டு. எவ்வளோ தூரம் தான் டார்கெட்டு. அது என்ன பண்ணுறான்னு பார்க்குறக்காண்டி நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கேருந்து போகுது. இது ஒரு டார்கெட்டு. இந்த பையர் ஓப்பன் ஒரு டார்கெட்டு. கரெக்டாக அதிலே போய் திரும்ப இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான். இந்த இப்படி விக்கி இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது பார்த்துடுங்க. ஏன்னா அந்த இடத்துல எங்கே வேணாலும் பை ஆகும். ஒன்று கரெக்டாக அந்த இதுலேயே போய் பை ஆகும். இல்லைன்னா இடையிலே திரும்பி அப்படி பை ஆகி ஓடிடும். இப்படி ஸ்டெப்பாக இறங்கிட்டு இப்போ இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணுறான். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது. செகண்ட் டார்கெட்டு இந்த ஹைட்டு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இதில் போய் டார்கெட்டு கொடுத்துட்டு அடுத்தாப்போ பயிர் செல்லர் வின் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும். ஏன்னா இது உள்ளே வந்துருச்சு மார்க்கெட்டு. அப்புறம் கீழே இறங்குது. இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறோம். இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு அப்புறம் என்ட்ரி பண்ணோம். அப்போ மேலே போவோம். ஏன்னா சப்போர்ட் இங்கே இருக்குது. பையிங் ப்ரெஷர் ஹை ஆகிட்டு இனி அப்புறம் மேலே தான் போகணும். அப்போ அடுத்தப்போ டார்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதில் க்ளோஸ் பண்ணணும். இதே ஒரு மோசமான இடம் தான். ஏன்னா இவ்வளோ கோல்டாக இருக்கா. இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் மேலேருந்து வேறு திரும்பி வர பார்த்துடுங்க.
இதை இப்படி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணிட்டு நம்ம உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் போடுவோம். இந்த இடத்துக்கு இதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் போடுவோம். அது எந்த அளவுக்கு போடுறோம், ஏன்னா ரொம்ப நேரம் கோல்டாக இருக்க ஒன்று இப்படி மேலே இருந்தே அப்படியே திரும்பி போயிடலாம், இல்லைன்னா நல்லா இங்கே வரையும் வந்துடுவோம். இந்த இந்த செல்லர் ஓப்பனாக டச் பண்ணினா தான் அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்த செல்லர் ஓப்பனாக டச் பண்ணி போகுதுன்னா அப்போ நல்லா பாஸ் ஆகும், ஏன்னா அதுக்கப்புறம் ரிட்டன் ஆகாது. இப்படி போனோம் அப்போ தான் ரிட்டன் ஆகாது. நம்ம அவ்வளோ தூரம் டார்கெட்டு போட்டு எக்ஸிட் பண்ணிடணும். அப்புறம் கீழே வருதா மேலே போனாலும் எடுக்கக்கூடாது. ஒரு கேண்டில் மேலே கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் கீழே ஓடி வந்துடும். முதல் கரெக்டான என்ட்ரி எப்போ எடுக்கணும்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குது, அதுலேயே அடுத்த பை ஆகுதா, இதில் என்ட்ரி எடுக்கணும். இது இறங்கினாலும் திரும்ப மேலே ஓடிடும், கீழே இறங்காது. இந்த சப்போர்ட்டு இதில் ஒரு சப்போர்ட் இருக்கணும், அதில் பை ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். ரெசிஸ்டன்லேயும் நம்ம ஒரு ரெசிஸ்டன் இருக்கணும், அது பக்கத்தில் திரும்ப செல் ஆகும்போது என்ட்ரி எடுக்கணும். இதெல்லாம் நல்ல என்ட்ரி. உள்ளே நிறைய போக முடியாமல் போகுது, இது ஒரு பையர் ஓப்பன் இருக்கும், அதில் போய் ரிஜெக்ட் போடுது, அடுத்தப்போ ரிட்டர்ன் ஆகுது, அப்புறம் என்ட்ரி. சூப்பரான என்ட்ரி. இந்த இடத்துல இவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆனதுக்கு, இதில் கிடந்து ஹோல்ட் ஆனதுக்கு நல்லா சரதரன்னு இறங்கிட்டு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரேடை பார்த்து விடுங்க. இது ஒரு ஈஸியானது தான். ஒரு பையர் செல்லர் வின் பண்ணாலே நம்ம என்ட்ரி போட்டுடலாம். சப்போர்ட்டில் இருக்கும்போது சப்போர்ட்டு எங்கே போய் திரும்பவும், எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணும். முதல்ல சும்மா ட்ரேடாக இருக்கும் போதில் ஒரு சப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துல வந்து பை ஆகும்போது என்ட்ரி எடுங்க. பெரிய அளவில் லாஸே வராது. நம்ம கை சும்மா இருக்காது, 5 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணாது, டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு தான் நான் அந்த எக்ஸனத்தில் இது வச்சுருக்கேன். ஏன்னா இது ட்ரேடு முன்னாடியே முடிஞ்சிருது. ஒரு நல்ல ட்ரேட் எடுத்தோன்னா கரெக்டாக ஈஸியாக முடிஞ்சிருது. அப்போ அந்த இதில் போய் நம்ம டெமோ ட்ரேடு பண்ணிகிட்டு இருந்தோன்னா அப்போ வந்து அதில் லாஸ் ஆகணும். சரி ஒன்று ட்ரேடர் வந்து எப்போதும் ட்ரேடு பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்துடுங்க. அது அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. சீட்டு விளையாட்டு மாதிரி தான். சீட்டு விளையாடிக்கிட்டே இருக்கணும், தோத்தாலும் அதில் இடந்து விளையாடிக்கிட்டே கிடக்கணும். அந்த மாதிரி நம்ம அடிமையாகிடும். அதுலேருந்து வெளியே வரணுன்னா அதை இந்த மாதிரி கீழ் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும். ரூல்ஸ் எல்லாம் போட்டால் உடனே ஃபாலோ பண்ண முடியாது. இந்த மாதிரி டெமோ ட்ரேடு பண்ணுறோன்னா அப்போ அது கொஞ்சம் பெஸ்ட்டாக மாறிடும். நம்ம மைண்டு அதில் என்ட்ரி எடுப்போம், லாஸ் வருதா அதான்ட்டு அப்படியே நம்ம கவனம் மாறிடும். அப்போ வந்து ப்ராஃபிட்டு அங்கே இருக்கிற ப்ராஃபிட் அப்படியே இருக்கும். அதுலேயே விளையாடிட்டோன்னா நம்ம எவ்வளோ தான் ப்ராஃபிட் பண்ணாலும் கடைசியில் ஒரு கேண்டில் காலி பண்ணி விட்ருவோம். பார்த்து ட்ரேட் எடுங்க. ஈஸியானதை கற்றுக்கிடுங்க, நல்லா அழகாக ட்ரேட் எடுங்க. நல்ல ட்ரேட் ஆச்சு.